வெல்கம் டு த சேனல் ஏகே டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றின டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்ளைன் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் பெஸ்ட்டான ட்ரெண்டிங் தம்ப்ளைன் எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரீசைஸ் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் காட்டும். அந்த சைஸில் எந்த அளவுக்கு உங்களால் அதிகபட்ச சைஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா க்ரோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும்போது அது ஒரு சில சைஸஸ்லாம் காட்டும். அந்த சைஸஸில் 16:9 அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் தம்ப்ளைனுக்கும் யூடியூப் வீடியோக்கும் சரியான சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தம்ப்ளைன் ரெடி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிக்சரையுமே பிக்சார்ட்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிக்சராக லென்த்தியாக க்ரோப் பண்ணணும். அதாவது மெயின் கேரக்டர் மட்டும் தெரிகிற மாதிரி க்ரோப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சரையும் முன்னும் பின்னும் இருக்கிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிற லேயர் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா மூவ் டவுன் மூவ் அப் அப்படின்ற 2 பட்டன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னும் பின்னும் ஃபோட்டோவை அமைச்சிக்கணும். ரெடி பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிரேடியன்ட் வைக்கணும் கீழே. ஏன்னா அப்போ தான் இது நம்ம டெக்ஸ்ட் எழுதும்போது நல்லா தெரியும், ப்ளஸ் தம்ப்ளைனுமே லுக்காக தெரியும். அதுக்காக நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கிரேடியன்ட். லைட்டாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதுக்கு டூப்ளிகேட் லேயர்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக இதை தெளிவாக தெரிய வைக்கலாம். லெஃப்ட் சைடில் தெரியுற அந்த லேயர் பட்டனை டச் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தோம் அப்படின்னா லேயர்ஸ் ஆட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். மீண்டும் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ அந்த கிரேடியண்ட்டோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணும்போது அது கிளியராகவே தெரியும். அதுக்கப்புறம் நாம் இந்த சாங்கோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த தம்ப்ளைன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். இந்த சாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா குட்டி பட்டாசு. ஸோ அதை நான் இப்போ டைப் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் நல்லா இருக்கிறதுனால ஸோ நான் அதையே செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபாண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தம்ப்ளைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்டோட கலரை நம்ம மாற்றணும். அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கறது மூலிமா அதை இன்னமும் நம்ம கிளியராக காட்டலாம். அவ்வளோதாங்க. இப்போ எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இதுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சேவ் பண்ணிவிட்டு
ஸ்னாப்ஷீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்ஜஸ்ட்மெண்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷனுமே ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுலேயுமே ஹெச்டிஆர் ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. என்ன தான் வீடியோ நல்லா இருந்தாலுமே அதனுடைய தம்ப்லைன் தான் வியூஸை டிசைட் பண்ணுறது. நிஜமாலுமே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு தம்ப்லைனை மேக் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.